சார், மேகதாது அணைனா என்ன? தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல காவிரி ஆறு வரப்போ அது ஒரு குறுகிய இடத்துல, அதாவது கார்ஜ்னு சொல்லுவாங்க. அது பேர் மேகதாடு கார்ஜ். மேகதாடு ஏன் இப்ப ஃபேமஸ்னா, கர்நாடக அரசு மேகதாடு அந்த இடத்துல ஒரு டேம் கட்ட போறோம் நாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் தீவிரமா சொல்றாங்க. அவங்க ஊர்ல டேம் கட்டுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள். மேட்டூர் டேம்ல 96 டிஎம்சில இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சியும் குடிக்கிறதுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். காவிரி டெல்டால வந்து குறுவை, சம்பா, ஆலடி இந்த மூணுமே நம்ம வந்து கல்டிவேட் பண்றோம். இப்போ குறுவை சீசன்ல தண்ணி இல்ல. லாஸ்ட் 7 இயர்ஸ்ல 6 இயர்ஸ் வந்து கரெக்டா ஜூன் 12 மேட்டூர் டேம் வந்து திறந்து விட்டு இருக்கிறோம் குறுவை கல்டிவேஷனுக்கு. இந்த வருஷம் திறக்க முடியல, ஏன்னா தண்ணி இல்ல. மேகதாது டேம் கட்டினாங்கன்னா சுத்தமா ஒரு சொட்டு குடிக்கிறது கூட தண்ணி வராது. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பாதிப்பு? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கலாம், கன்னியாகுமரியில இருக்கலாம், பாண்டிச்சேரியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், சென்னையில கூட இருக்கலாம். இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பது காவிரி டெல்டா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு இதற்கு முன்பு உணவு அளித்தது. இனி ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு அந்த மண் உணவளிக்க வேண்டும். இப்போ அதுல திடீர்னு ஒரு டேம் கட்டணும்னா உங்களுக்கு உணவு கிடைக்காது, ஃபுட் செக்யூரிட்டி பிரச்சனை வரும். அது இல்லாம குடிநீர் இல்லாம இருக்க முடியாது. சென்னையில குடிநீர் பிரச்சனைனா காவேரி, மதுரையில குடிநீர் பிரச்சனைனா காவேரி, சேலம், திருச்சி, டெல்டா எல்லா இடத்துலயும் காவிரியை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அது இல்லாம இப்போ யூஎன்ல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. This year is going to be one of the warmest years and we are going to have a severe water shortage. இந்த காவிரினால மிகப்பெரிய அளவுல நமக்கு பாதிப்பு இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் நீங்க பாதிக்கப்படுவீங்க. everyone will be affected. இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது, இதை அழுத்தம் கொடுங்க, இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, இது வெளியில கொண்டு வாங்க, இதுல ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, ட்விட்டர்ல, சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நிச்சயமா இந்த மேகதாது அணை தடுக்கிறதுக்கு உங்களால உறுதியா முடியும். இதை தடுத்தே ஆக வேண்டும். இது தடுத்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் வரும் காலத்துல சுயமரியாதையோட வாழ முடியும். சார், வீடியோ ஆரம்பிக்கிறப்போ ஒரு குறியீடு காட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். பாமக தலைவர் அன்புமணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அதை வந்து அவங்க டேம் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க கர்நாடகா. அதுக்கு வந்து அதை கட்டக்கூடாது, அதனால் தமிழ்நாட்டை மக்களால் முடியும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம வந்து எவ்வளோ வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது என்னை தவிர நானும் பொதுமக்களும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வீடியோஸ், அதாவது ஆக்டர்ஸ்க்கு மேரேஜ், ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த ரீல்ஸ் நல்லாயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயிக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வீடியோவை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணியே ஆகணும். இது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக வந்து இந்த வீடியோவை பற்றி போய் சேரணும். அதாவது கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றை வந்து தடுத்து நிறுத்தி அணை வந்து கட்டவே கூடாது, ஒரு டேமாக. அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் உடைய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 கோடி மக்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதனால் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தண்ணியால் இப்போக்கி. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.